ஏசப்பா. உமக்கு ஒருவரே செலுத்துறோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்க எங்களுக்காக பலியான ஏசப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. எந்த நேரமும் எங்களை காத்து வருகிறீங்க ஏசப்பா. ஏசப்பா எங்களை ரட்சிப்பு கொடுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. உமக்கு ஆராதனை செலுத்துறோம் ஏசப்பா. எங்களோடு இருங்க ஏசப்பா. எங்களோடு வாசம் செய்யுங்க ஏசப்பா. எங்களை தினமும் பரிசுத்தமாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா உங்களாண்டி நாங்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்களை கைவிடாத தேவனாக நீங்க இருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா அதனால உமக்கு எல்லா ஆராதனை செலுத்துறோம் ஏசப்பா. நல்லதாக முற்றிலுமா உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம். கேட்க விடுக்கின்ற மன்னாவை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள ஏசப்பா. எங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் பலத்தையும் நீங்க தாங்க ஏசப்பா. பேசப்போங்க தாசனை மறைத்து நீங்க பேசுங்க. நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்மளோட பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். இந்த லைட் ஆன் பண்ணுங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்தூக்கு பின்பு 18வது ஞாயிறு, தி 18th Sunday after Trinity. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நம்ம ஒவ்வொரு வாரம் ஓய்வு நாள் தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். Kita walaupun dunia ini sibuk dengan beberapa perkara yang berlaku di luar sana, tapi kita tidak mengikuti dunia. Kita menghormati dan menurut apa perintah Tuhan kata kepada kita, iaitu hormatilah the Sabbath day, hari Sabat. Jadi pagi ini kamu semua setiap minggu kamu datang dan bersyukur kepada Tuhan Yesus, kerana Yesus adalah orang baik. Daripada bacaan kita hari ini, kita akan renung mengenai jalan ke syurga, the way to God's kingdom. பரலோக ராஜ்யத்தின் வழி குறித்து இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைக்கு மலேசியாவில் நம்ம பார்க்குறோம், நாளை தினத்தில் இந்து மக்கள்கள் என்ன கொண்டாடுறாங்க? தீபாவளி. நம்ம ஹோமில் சில பிள்ளைகள் காணும். தனுஷ் எங்க தீபாவளி கொண்டாட போயிட்டானா? ஜேக்கப் தீபாவளி கொண்டாட போயிட்டாரா? ஏன் ஜேக்கப் காணும்? சரியா? சரி. ஆக நாம் உலகத்தோடு போகாமல் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நம்ம அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நாம் இதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு தெரியும், அதாவது யோவான் ஸ்நானன் அவரோட ஊழியம் ஆரம்பிக்கும் போது பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அவர் பேசினார். மனமாறுங்கள், repent for the kingdom of God is near. மனமாறுங்கள், பரலோக ராஜ்யமோ சமயமாக இருக்குது என்று யோவான் ஸ்நானன் தன்னோட ஊழியத்தை அப்படிதான் மக்கள் மத்தியிலே ஆரம்பித்தார். அவரோட பிரசங்கம் பரலோகத்தை குறித்து தான். எல்லாரும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகலை, பாவியாக நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. இயேசு அவரோட ஊழியம் அதில் தான் ஆரம்பித்தார். பரலோகத்து ராஜ்யத்தை குறித்து தான் அவர் பிரசங்கம் பண்ணுவார். ஜீசஸ் கிரைஸ்ட் also preach about the kingdom of God. Jadi semasa Yohanes, Yohanes Baptis dan juga Yesus Kristus, mereka memulakan ajaran mereka dengan ajaran mengenai syurga. Mereka mengajar iaitu syurga adalah satu tempat yang akhir kamu, di mana kehidupan kamu akan berkekal di syurga. Dunia ini bukan yang kekal. Dunia ini adalah sementara. இந்த உலகம் அது தற்காலிகம். ஆக நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், உலகத்தை நோக்கி தான் போகிறாங்க. நிரந்தர வாழ்க்கை கொடுக்கறது பரலோகம். அந்த பரலோகத்தை பற்றி அவங்களை கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் சிலர் நம்ம கேட்கும்போது, இன்றைக்கு உயிர் போனாக்கா நீ எங்கே இருப்பென்று விரும்புகிற அப்படின்னு கேட்டாக்கா பரலோகம் தான் சொல்லுவாங்க. இல்லை இல்லை நான் நரகத்துக்கு போகிறேன் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் பரலோகத்தை குறித்து தான் விருப்பப்படுவார்கள். அதனால தான் நம்மளோட பிரசங்கத்தை கூட பார்க்கலாம். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது கூட ஒவ்வொரு வாரம்
முடிவில் நான் பரலோகத்து குறித்து தான் உங்களுக்கு போதிப்பேன். Jadi dalam khutbah saya pun setiap minggu kamu akan dengar kehadirannya. Saya akan sentuh mengenai pemerintahan Tuhan, yaitu syurga. Itulah tempat akhir kita. அதுதான் நம்மளோட முடிவு. நான் நரகத்தை குறித்து போதிக்க மாட்டேன். ரொம்ப நரகத்தில் நீங்கள் போங்க, நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும். அங்கே வந்து குளிர்காலமே இருக்காது, எந்த நேரத்திலும் சூடாகவே இருக்கும், பனி இருக்காது. உங்களுக்கு சிகரெட் இழுக்கிறதுக்கு நெருப்பு நீ தேட வேணாம், நெருப்பு தானாகவே அங்கே இருக்கும். உங்களுக்கு சமைக்கிறதுக்கு நீங்கள் நெருப்பு தேட வேணாம், நெருப்பு தானாகவே அங்கே இருக்கும். புரியுதா? அது குறித்து எங்கேயாவது நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா டச் பண்ணுவேன். நீ பாவத்தின் சம்பளம் நரகம், மரணம். உங்களுக்கு நான் அந்த மரணம்ன்றது நரகத்தில், அது குறித்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஆனால் ஆழமாக நான் போதிக்கிறது இந்த பரலோகத்தை குறித்து தான். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கேட்டாக்கா நீங்கள் எங்கே இருக்கணும்னாக்கா பரலோகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு. இந்த ஜீவன் இந்த பூமியில் விட்டு போகும்போது இந்த ஆத்மா எங்கே போகணுன்று நீங்கள் விரும்பும்போது நீங்கள் பரலோகத்துக்கு தான் சொல்லுங்க. ஐ வாண்ட் டு பி இன் த கிங்டம் ஆஃப் காட். ஆனால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பரலோகத்தின் வாசல் யாரு? Who is the door to the kingdom of God? இயேசு கிறிஸ்து. ஆக அந்த இயேசு கிறிஸ்து நீங்க விசுவாசிக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து என்னோட சொந்த இரட்சகர் என்று நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், அது குறித்து நீங்க விசுவாசிக்க வேண்டும். அந்த மரித்த இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் மீண்டும் உயிரோடு வந்தார். இப்ப பரதேசில அவர் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார் பிதா கிட்ட. அது நீங்க விசுவாசிக்க வேண்டும். Jadi kamu nak kekal hidup dalam surga, kamu harus percaya bahwa Yesus adalah anak Tuhan. Yesuslah Tuhan kita. Yesuslah yang memaafkan segala dosa kita. Tanpa Yesus tak ada syurga untuk kita. Jadi kamu kena percaya yang Yesus itu datang dunia, telah mengorbankan diri dia dan telah bangkit, dan sekarang dia ada di surga. Ini kamu kena percaya. Kalau kamu tak percaya, tak berguna kamu datang setiap minggu ke gereja. ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் சபைக்கு வர வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா இது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. புரியுதுங்களா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த குளப்படியில் தான் இன்றைக்கு சுவிசேஷ் பகுதி நம்ம வாசிக்கிறோம். ஒரு வாலிபன் பணக்காரன், அவனுக்கு நிறைய சொத்து, satu lelaki orang kaya, dia ada banyak harta benda, tapi dia tak ada rasa kesenangan dalam diri dia. Adakah dengan ini apa yang saya buat pasti saya akan masuk ke syurga atau tidak? Dia pun meragu-ragu. அவனுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகுது. இது எல்லாம் நான் செய்கிறேனே, எனக்கும் நல்ல ஒரு ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, இது எல்லாம் என்னைய பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? அவனுக்குள்ளே ஒரு குழப்படி, ஒரு சந்தேகம். அந்த பிரச்சனை, அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக தான் அவன் இயேசு வந்து கேட்குறான். இயேசுவை சந்தித்து இந்த சூழ்நிலைக்கு ஒரு தீர்வு. Dia nak satu kehakiman dalam diri dia. Adakah dengan apa kekayaan yang ada pada saya, adakah segala perbuatan yang saya buat akan menjanjikan saya masuk dalam surga? Jadi dia pun ada kesangsian, betul tak saya akan masuk syurga? Jadi dia nak pasti yang dia akan masuk atau tidak. Jadi dia datang berjumpa dengan Yesus dan bertanya kepada Yesus mengenai perkara ini. Dia nak satu penjelasan daripada Yesus Kristus. வாசிமா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம்
17 27 வரைக்கும் ஒருவரை நம்ம வாசித்து தியானம் பண்ணுவோம். பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் முன்பாக வந்து முழங்காலப்பட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நித்திய ஜீவனை untuk saya menikmati kehidupan dalam surga நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். apa seharusnya saya buat? Jadi Yesus apa kata? அதற்கு இயேசு jadi Yesus kata நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. kamu cakap saya ini adalah guru baik kerana தேவன் ஒருவர் தவிர selagi daripada Allah ada orang yang baik. நல்லவன் ஒருவரும் இல்லையே. நல்ல ஒருவனே இல்லை. Jadi di sini apa yang kita tengok dia datang guru baik, a good teacher. He accept Jesus as a good teacher. இயேசு கிறிஸ்து நல்ல போதகர் என்றுதான் அவன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம தெரியும் அந்த நல்ல போதகர் அந்த இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். அந்த ட்ரினிட்டி என்று சொல்றோம்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, அவர் தான் தேவன். அதான் இயேசு சொல்றார், ஆண்டவரை தவிர வேற யாரும் நல்லவன் இல்லை. ஆக நீ என்னை நல்லவன் சொல்றாக்கா, நீ என்னை விசுவாசிக்க வேண்டும், நான் தேவன் என்று, நான் ஆண்டவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். ஆனால் நீ என்னை நல்ல போதகர் என்று மட்டும்தான் சொல்ற, நீ என்னை ஆண்டவர் என்று நீ வார்த்தை சொல்லலையே. Kamu tak mengatakan saya adalah Tuhan, saya adalah Allah. Selain daripada Allah, tak ada orang yang baik. Dalam dunia ini semua orang berdosa, termasuk kita. நம்மளும் பாவிகள், யாரும் நல்லவனுங்க இல்லை. ஆனால் பேசிட்டு இருக்கான், டே நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா, நீயே தான் சொல்லிக்கணும் நீ நல்லவன்ட்டு. புரியுதா? ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை தவிர வேறு எவனும் நல்லவன் இல்லை. சிலர்கள் நியாயம் தீர்ப்பார்கள், அந்த மாதிரி தான். ஏய் நீ பொல்லாதவன், நீ கெட்டவன், நீ பாவி, எல்லாரும் பாவி. Everybody is a sinners. Nobody is perfect. Nobody is holy other than God himself. புரியுதுங்களா? அதை இயேசுக்கு சொல்கிறேன், நீ ஒன்று புரிஞ்சுக்க வேண்டும், என்னை நல்ல போதகன்றே ஆண்டவர் தவிர யார் நல்லவர். ஆக நீ என்னை நல்ல போதகர்னாக்க நான் தான் அந்த ஆண்டவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். புரியுதுங்களா? தொடர்ந்து இயேசு நான் சொல்றார், அதற்கு அவர் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். Okey, jadi apabila kamu cakap apa harus saya buat supaya saya boleh berada dalam syurga, Yesus berkata kepada kamu, kamu tahu kan the 10 commandments, apa yang Allah bagi kepada Musa, itu kamu ikutilah, turutilah, அது கீழ்ப்படி, அது பின்பற்று. அதாவது dia cakap engkau mengetahui perintah-perintah Allah, yaitu jangan berzina, jangan membunuh, jangan mencuri, jangan memberi kesaksian palsu, jangan mungkir, hormatilah ibu bapa kamu. Jadi dia kata, Yesus, யூதர்கள் அந்த 10 கற்பனைகள் ஒன்று கூட அவர்கள் எதிர்த்து செய்ய மாட்டார்கள், கரெக்டாக பின்பற்றுவார்கள். ஆக இவனும் அது சொல்கிறான், நான் சிறு வயசுலேருந்து daripada kecil saya menuruti dan mengikuti dan menghormati hukuman-hukuman perintah-perintah ini semua. அவன் சொல்கிறான், நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா, நான் யாரையும் கொலை பண்ணலையே, நான் யாருக்கும் பொய் சாட்சி சொல்லலையே, யார் சொத்து நான் திருடலையே. நம்மளும் அப்படி தான் நினைப்போம். இயேசுவே நான் ரொம்ப நல்லவன், இயேசு
நான் யாரையும் கொலை பண்ணலை. நீங்கள் யாராவது கொலை பண்ணியிருக்கிறீங்களா? கைத்துக்கு பார்ப்போம். இல்லை தானே? அவன் மாதிரி தான் நீங்களும் பேசுகிறீங்க. நான் யாரையும் கொலை பண்ணதில்லையே. இயேசு அறிந்த பிறகு நீங்கள் பொய் சொல்லணும். அந்த பையனுக்கு அவன் தான் சொல்கிறான், நான் பொய் சொல்லலையே. இயேசு அறிந்ததுனால நீங்கள் யார் சொத்தும் நீங்கள் திருடலையே. நீங்கள் யாராவது சொத்து திருடுனீங்களா? ஏமாத்துங்களா? நம்மளோட சொத்து திருடி ஏமாத்துங்களா போய் சொல்லி? இல்லையே. அந்த மாதிரி தானே நீங்களும் பேசிக்கிறீங்க. ஆக நீங்கள் நினைக்கிறீங்க அந்த 10 கற்பனைகளும் நான் பின்பற்றினே, அப்போ நான் பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிருவேனா, நித்திய வாழ்வு அடைவேனா? அந்த கேள்விதான் இந்த வாலிபனுக்கு உண்டானது. நான் எல்லாம் ikut பண்ணுறேன் Yesu, tak ada abang salah, saya ikut semua. Daripada kecil lagi saya ikut. ஆனால் இயேசு வந்து என்ன சொல்கிறார்? வெரி குட், அவன் மேலே மிகுந்த அன்பு வைத்தார். குட், நீ நல்லவன். உங்கள் மேலே ஆண்டவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு வாரம் ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்கிறீங்க, துதிக்கிறீங்க, பாடுறீங்க. ஆண்டவரோட பிள்ளையாக நீங்கள் வாழ ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாருமா? அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். Jadi ya, Yesus kasih dia, bagus. Kamu menghormati the 10 commandment. Kamu mengikuti the 10 commandment. Very good. But ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார். God focuses on your in-depth of your heart. Yesus tengok hati kamu. Manusia tengok muka kamu. Muka dia baik betul dia. Takkan dia buat jahat, takkan dia bohong, takkan dia curi. Lu tengok hanya baik muka dia, tapi kamu tak tahu hati dia. Tuhan tahu hati kamu. Apa yang Yesus kata kepada kamu, kepada dia? Yesus memandang dia dengan penuh kasih, lalu berkata ada satu kekurangan. Walaupun dia ingat dia tu ikut the 10 commandments, ada salah saya buat, confirm saya akan masuk ke surga. Tapi Yesus nampak ada kekurangan pada dia. அவனுக்குள்ள ஒரு குறை உண்டு. இயேசு அது பார்த்து தான் சொல்றார், உனக்குள்ள ஒரு குறை உண்டு. அதாவது apa yang dia kata, pergilah. Dia tahu dia ni orang kaya, மிகுந்த பணக்காரனா இருக்கிறாங்க. இயேசுக்கு தெரியுது. அப்ப இயேசு அவன்கிட்ட சொல்றார், போய் உன் சொத்து எல்லாம் jual segala yang ada padamu dan sedekahkan kepada orang miskin, maka kamu akan dapat harta di surga. போய் உன் இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு வா, எல்லாத்தையும் நீ தானம் பண்ணு, ஏழைகளை கொடு. உன்னோட சொத்து பரலோகம். பரலோகத்தில் நான் உனக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன். இந்த பூமியில நீ சேர்த்து வைத்த எந்த சொத்தும் நீ பரலோகத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. அது பூமியிலே அழிந்து போகும், கரையான் எலி சாப்பிடும். ஆனா ஆண்டவரோ சேர்த்து வைத்த, உனக்காக வைத்த சொத்து அதை யாராலும் திருட முடியாது. கரையா அங்க சாப்பிட முடியாது, திருட முடியாது. அந்த சொத்து நிரந்தரம் உங்களுக்கு பரலோகத்தில். ஆக இன்றைக்கு அந்த பணக்காரனை பார்த்து ஆண்டவர் இந்த ஒரு முடிவு, சொல்யூஷன் கொடுக்கிறார். உங்களுக்கும் அதே சூழ்நிலை வரலாம். நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவருக்கு எல்லாம் செய்கிறேன், ஆண்டவருக்கு என் நேரத்தை, சொல்றாங்க, your time, your talent and your treasure. உன்னோட நேரம், உன்னோட திறமைகள்,
உன்னோட சொத்து ஆண்டவருக்கென்று நீங்கள் கொடுக்க வேண்டும், ஊழியத்துக்கென்று நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவனோ ஆண்டவர் சொல்கிறார், டேய் நீ எல்லாத்தையும் வித்துரு, நீ பணக்காரன் தானே, நீ பரலோகத்தில் இடம் வேணும் தானே, உன் இருக்கிறது எல்லாத்தையும் விற்று விடு, விற்று ஏழை கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு கொடுத்து நீ என்கிட்ட வா, நான் உனக்கு பரலோகத்தில் நித்திய வாழ்வு கொடுக்குறேன் ஆண்டவர் அவங்க சொல்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த கேள்வியும் கேட்குறார். எனக்காக நீ சொல்கிற அது சரி அது செய்கிற, ஆனால் ஊழியன்ற வரும்போது அதில் உன்னோட பங்கு மட்டும் அது முழுமையாக நீ சரி, இது ஆண்டவருடைய இல்லம், இது ஆண்டவரோட ஊழியம், ஆண்டவருக்காக நான் செய்வேன், எனக்கு ஓவர் டைம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அங்கே மாமா மச்சான் பிரச்சனை அந்த காரியம் அதுக்கு நான் போகலனாலும் பரவாயில்ல, நான் போனால் தான் அது நடக்கும்னு சொல்லுவாங்க. நீ இல்லைனாக்கா அவங்க தாலி கட்ட மாட்டாங்க தெரியுமா, நீ தான் தாலி எடுத்து கொடுக்கணுன்னாங்க. சொல்லிட்டானுடா நான் போய் ஆகணும் மாமா முறை. கிறிஸ்துவரியமானவர்களே, நீ இருந்தாலும் இல்லைனாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்த தீரும். ஆனால் ஆண்டவருடைய அழைக்கும் போது நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீ ஆண்டவருக்கு முதலெடுத்து கொடுக்க வேண்டும். உன்னோட எண்ணம் எங்கே இருக்குதுன்னு இன்றைக்கும் நம்மளை கேட்கலாம். நம்ம குடும்பத்திலேயே அநேகர் இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறார்கள். நாளை தினத்தில் அவர்களை கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? இது என் குடும்பத்தில் என் ஒய்ஃப் சைடில் இந்த பிரச்சனை நடந்தது. அவங்க சைடில் எல்லாருமே இந்து. ஒவ்வொரு வருஷம் அவங்க அம்மா இருக்கும்போது அப்பா இறந்துட்டார்ல, அப்போ அவங்க ராத்திரியில் அந்த ஈஃபில் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், நீங்கள்லாம் அனுப்பிச்சு வந்திருப்பீங்க, சாமி கும்பிடுவாங்க, படையல் வைப்பாங்க. அம்மாவா இல்லையா? அனுப்பிச்சிருக்கிறீங்களா இல்லையா? நான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க ஒய்ஃப் அவங்க அங்கே போனாக்க ஈஃபில் எல்லோரும் வந்துடுவாங்க. அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் வருவாங்க. வந்து அவங்க படையல் வைப்பாங்க. அப்புறம் சாமி கும்பிடுவாங்க. சொன்னாங்க பைபிள் சொல்லுவாங்க, மம்மி போ 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 படையல் வை. அந்த என்ன கட்டுவாங்க, நெருப்பு சாம்பிராணி கூட இது கூட கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில். ஏன்னா ஆண்டோர் முழுமை அறியாத சமயத்தில் அவங்க செஞ்சிருவாங்க. அப்போ பிள்ளைங்கள வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் இது என்ன பண்ணுவாங்க, துண்ணூறு வேறு போட்டு விட்டுருவாங்க. துண்ணூறு பண்ணிட்டு அதுவும் இல்லாமல் கடைசியில் அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அங்கே படையல் வைக்கிறாங்களே, அந்த படையலை எடுத்து இவருக்கு விருப்பமான சாப்பாடு, அவர் உயிராக இருக்கும்போது நீங்கள் நண்டு கொடுக்க மாட்டாங்க, கூட அவங்க ஆக்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே படையலை பாருங்களேன், நண்டு இருக்கு. நம்மளையே பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க கூட சமைச்சு விடுவாங்க. அது உயிராக இருக்கும்போது சமைச்சு கொடுங்க, சந்தோஷமாக போட்ட மனுஷன். ஆனால் அவ்வளோ படையில பண்ணிட்டு பிறகு அது யார் சாப்பிட்றா? குடும்பத்துக்குள்ளே தான் சாப்பிடுவாங்க. எடுத்து வடா உட்கார்றா, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, உருண்டை பிடிப்பாங்க. அந்த படையிலெல்லாம் வச்சு இந்தா நீ ஒரு வாய், நீ ஒரு வாய். அந்த மனுஷன் போயிட்டாரு. அவர் தண்ணி சாப்பிடுவார். அவர் பிடிச்ச தண்ணியை வாங்கி வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தாக்கா அவங்களுக்குள்ளே தண்ணி அடிச்சுக்குவாங்க. இல்லை சொல்கிறேன், அந்த உங்கள் வீட்டில் நடக்கிறனாலும் நான் சொல்கிறேன் வெளியே, சரியா? வெளியே நடக்குது இது. அது மட்டும் இல்லை, நம்ம கிறிஸ்தவம் சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கு ஈஃப்னாக்க அவங்களோட உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவங்களும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. வாட் இஸ் யுவர் கமிட்மெண்ட்? ஆண்டவரே இல்லை நான் போய் சொன்னேன், திருடலை, இதெல்லாம் சொல்றியே. ஆனால் அவன் ஆண்டவர் அறியாதவன், அவன் தண்ணி போட்டுட்டு இருக்கிறான். அவங்க கூட உட்காந்துட்டு நீயும் தண்ணி போட்டுருக்க விடிய விடிய.
அதுதான் ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கும் நம்மளுக்கு இந்த சூழ்நிலைகள் வரணும். சிலர்கள் குடும்பத்தில் இன்னும் அவங்க அந்நிய தேவன் வணங்கி எப்படி நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயப்படும்? அதான் சொல்றாங்களே, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்துடுது, வாரம் வாரம் முன்னுக்கு வந்து ப்ரேயர் வாங்குறது, எல்லாத்தையும் வாங்குறது. ஆனால் வீட்டுக்கு போனால் நீ அந்நிய தேவன் வணங்கி கொண்டிருக்கிற. எப்படி விடுதலை உண்டாகும் உங்களுக்கு? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றார். அந்த ஆண்டவர் வர்ற வரையே நீங்கள் ஏற்றுக்கொள்ள உண்மையாக. உலகத்தோடு நீங்களும் போய் கலந்துடுறீங்க. இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு நம்ம சபையிலும் இருக்கிறார்கள் அந்த மாதிரி. ஆக இது எல்லாம் நம்ம செய்து கொண்டிருந்தாக்கா எப்படி பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு நிச்சயிக்கப்படும்? ஆண்டவர் சொல்றார், உனக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு நீ என் பின்னால வா. Kamu harus tinggalkan segala tabiat buruk kamu dan ikut saya. Tapi adakah kita tinggalkan tabiat buruk-buruk kita? Kita masih ikuti dunia ini kerana kamu percaya kegembiraan dunia ini akan membawa kamu ke surga. Tidak. Kamu rasa susah untuk tinggalkan perangai-perangai lama kamu. உன்னோட கிறிஸ்து அறியாத மண்ணுக்கு உள்ள இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் உங்களுக்கு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆக ஆண்டவர் சொல்ற, எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னால வா, நான் உனக்கு நித்திய வாழ்வு கொடுக்குறேன்றார் ஆண்டவர். ஆனால் முடியலையே. இந்த பணக்காரன் பாரு, இவ்வளோ சொத்து வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்ட சொத்துனே, எங்கள் அம்மா விட்டு சொத்து, எங்கள் பாட்டன் விட்டு சொத்து, தாத்தாவோட சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு நான் ஓட்டாண்டியா எப்படி வர்றது? ஆக இவன் உலக ஆசையோட இருந்தான். ஆண்டவர் உங்களை ஏழையா இருக்க சொல்லல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்துக்கு தேவைகள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார். அவர் போஷிக்கிறார். ஆனால் நம்மளோட எண்ணம் சிந்தையை எல்லாம் பணத்து மேல மட்டும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அன்புள்ளவர். அவனை பார்த்து அன்பு செலுத்துறார். ஆனால் நீங்க ஆண்டவருக்கென்று நீங்க முதலிடத்தை கொடுக்க வேண்டும். உலக காரியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம். எப்ப நீங்க ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்குறீங்களோ நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பம் சமாதானமாக இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லாம் தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். நான் எப்போதும் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களையே பிச்சைக்காரனாக்க விட மாட்டார். நடு தெருவில் நிற்க விட மாட்டார். யாராவது ஆண்டவருக்கு நான் கொடுத்ததுனால இன்றைக்கு நான் நடு தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் தன் காலத்தில் அவர் அந்த கனியை கொடுப்பார். உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த பணக்காரன் உலகத்தோட ஒட்டி இருந்தான். முடிவில் அவனுக்கு என்ன உண்டானதான்? கவலை உண்டானது. கவலையோட தான் அவன் போனான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவரை சொல்றார், நீங்க உலகத்தோடு ஒட்டி இருக்கிறீங்களா? என்கிட்ட பணம் இருக்குது, ஈகோ. எவனா சொல்றதுனா பணத்தாலே நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். என்ன சிக்கு வந்தாலும் பணத்தால நான் சரிப்படுத்துவேன். ஆண்டவர் உயிர் எடுத்தாக்கா அந்த உயிரணி பணத்தால் வாங்க முடியுமா? உனக்கு நரகம் தான் நிச்சயம் ஆண்டவர் சொல்றார். அந்த நரகத்திலிருந்து நீ பரலோகத்துக்குள்ள வர முடியுமா? ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு சொல்லிட்டார். நீ போ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த அக்னிக்குள் நீ போன்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் இல்லை ஆண்டவர் இப்போ என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லு ஆண்டவர். இல்லை சர்ச்சுக்கு நான் 10,000 கொடுக்கணுமா? அதோ ஆண்டவர் நான் 10,000 வெளியே கொடுக்குறேன். அவன் ஏழையாக இருக்கிறானா, அவன் குடும்பத்துக்கே நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஆண்டவரே. அந்த நியாயத்தீர்ப்பில் நீ எது சொன்னாலும் எடுபடாது.
இப்பயே மனமாறுன்னு தான் ஆண்டவர் சொல்றார். யோவான் ஸ்தானத்தை repent now for the kingdom of God is near. இப்பயே மனமாறுங்க. ஆண்டவர் முழுமையாக நம்புங்க. Ikutilah ajaran Yesus Kristus. Berubahlah sekarang, bukan kemudian hari. Esok apa akan terjadi kepada kita, kita tak tahu. Bukan kita yang menentukan masa depan kita. Tuhan yang menentukan. Dunia ini bukannya kekal. Kegembiraan dunia ini bukannya kekal. Dia akan hancur. Dia akan hilang. Jadi jangan kamu sombong. Saya ini orang kaya tau. Kalau apa-apa berlaku kepada saya, itu wang akan tolong saya. Saya boleh masuk specialist center. Saya boleh bawa itu specialist daripada Amerika. Malaysia tak ada spesialis apa. Sekarang saya boleh terbangkan dia kerana saya ada uang. Jangan kamu ego. Jangan kamu bangga. கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்றார். நீ தலை வணங்கி முட்டி போடாமல் தேவனிடத்தில் நீ கீழ்ப்படியாமல் இருந்தாக்கா ஆண்டவர் உன்னை தூக்கிடுவார். புரியுதுங்களா? நீ கவலையாக தான் அந்த பணக்காரன் திரும்ப போகுது கவலையாக போனான். orang kaya ini kerana tak boleh menurut apa Yesus kata, dia pulang ke rumah dengan sedih. Perkara ini akan berlaku dalam keluarga kamu apabila kamu tidak menurut apa Yesus cakap ini. Kehidupan kegembiraan yang kamu menikmati sekarang bukannya kekal. Ia adalah sementara saja. Syurga adalah tempat kekal kita. Jadi jangan kamu seperti orang kaya itu pulang dengan kesedihan. Kita tahu sesiapa yang datang kepada Yesus dengan segala masalah, dengan kesakitan, orang cacat, orang buta, orang lumpuh, orang mati pun Yesus boleh membuat keajaiban. அற்புதம் தேவனால முடியும். அவர் செய்தார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தை படுத்தினார். ஒரு நம்பிக்கை கொடுத்தார். ஆனா வேதத்துல இவனும் கவலையாக போனான். வாசிக்கப்பட்டதுல பைபிள்ல இவன் தான் கவலையாக ஆண்டவர் தேடி வந்தவர்ல ஒருத்தன் கவலையாக போனான். இன்றும் உங்க குடும்பம் நீங்களும் கவலையாக போகக்கூடாது. ஒவ்வொரு வாரம் நீ ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவர் இயேசு தான் கடவுள் என்று விசுவாசிக்கிறார். நீங்க சந்தோஷமாக உங்க குடும்பத்தோடு இருக்க வேண்டும். அந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஏமாந்த போயிடாதுங்க, கவலையாக போகாதுங்க, கீழ்ப்படியுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, ஆண்டவர் சொல்றதுல கீழ்ப்படியுங்க. Hormatilah dan dengarlah apa Yesus ajar, apa Yesus cakap. Ayat itu adalah benar. Jangan kamu ikut dunia. Pasti. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். துக்கத்தோடு போய்விட்டாராம். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். பாருங்க, அவ்வளவு துக்கத்தோட போனாக்கா நீங்க பணம் தான் எல்லாம் செய்யுங்க. ஏன்னா பணம் கூட பணத்தை பார்த்து என்ன பழக்கமா பழக்கமா. அதனால பணம் பத்து செய்யுங்க. நீங்க நம்பிடாதுங்க. துக்கத்தோட போனோம், அது நிரந்தர வாழ்வு கொடுக்காது. வாசிமா தொடர்ந்து.
பணத்தையே நீங்க நம்பி இருந்தாக்கா தேவனோட ராஜ்யத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாது. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை இது கேட்டு சீஷர்களோ நீங்களும் என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்? ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறாரு பாஸ்டர், எப்படி சொல்லிட்டு இருக்காரு? அப்ப எனக்கு சொத்து தேவையில்லையா, உலகத்துல பணம் தேவையில்லையா, எனக்கு வீடு தேவையில்லையா? தேவைதான். ஆனா அதிகமாக அவனோ நிறைய சொத்து உள்ளவன், எல்லாத்தையும் வித்துட்டு நீ வாழ்றார் ஆண்டவர். அதனால அவன் கவலை. நீங்களும் அதே போல பணம் 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 வீடு 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 சேர்த்துட்டு இருக்காருங்க. ஆண்டவரையும் நோக்கி பாருங்க. தொடர்ந்து இயேசு பின்னும் அவர்களை நோக்கி பிள்ளைகளே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்து மேல நீங்க நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோட ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியாது. எத்தனை வசனம் அது? 24. Jadi dikata kepada muridnya, mereka heran, tetapi Yesus berkata, anak-anakku, betapa susahnya untuk memasuki kerajaan Allah. Lebih mudah bagi seekor unta memasuki lubang jarum daripada seorang kaya yang memasuki kerajaan Allah. Lubang jarum tahu kan, ஊசி நூலு கோத்துறல அந்த ஓட்டை எவ்வளோ சின்னது. ஆண்டவர் சொல்றார் ஒட்டகம் வந்ததுல போயிருமா. நீங்க என்ன பாசரி பேசுங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? என் ஆண்டவரால முடியும், முடியாதது அவரால் முடியும். சத்து 3 நாள் ஆகுது லாசரஸ். எல்லாம் சொன்னாங்க அவன் சத்துட்டான், அந்த பணம் நாறுது, எப்படி உயிரா வரப்போறான், நாறுது. ஆனா ஆண்டவர் லாசரஸ் 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார். மனிதனால முடியாது, மருத்துவனால முடியாது, உன் பணத்தினால முடியாது, என் ஆண்டவரனால முடியும். அதுதான் சொல்ற. இது நம்மளுக்கு ஜோக்கா இருக்கலாம், என்ன கதை எங்கேயாவது, ஆனா ஆண்டவரால முடியும். அது நீங்க நம்புங்க. வாசிமா. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், மனுஷனால் இது கூடாது, தேவனால் இது தேவனால கூடும், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனால எல்லாம் கூடும் என்றார். Dengan Allah Yesus segala boleh. Kamu boleh ingat apa lah pasal kamu janganlah buat lawak jenaka. Mana boleh unta masuk dalam lubang jarum? Hai saudara-saudari saya, dengan Yesus boleh, dengan manusia tak boleh. Percayalah, kehidupan kamu, Yesus kata, ikutilah dia, percaya dia. முதலாவது தேவனோட ராஜ்யம் நீதியம் தேடுங்கள், உலகத்தை தேடி போகாதுங்க. பின்பு எல்லாத்தையும் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். carilah kerajaan surga Allah dulu, kemudian segala akan diberi kepada kamu. என்ன பாச நீங்க சொல்லிடுங்க, இன்னைக்கு தான் எனக்கு ஓவர் டைம் கொடுக்குறான், நீங்க கொடுப்பீங்களா அந்த காசு? நான் போனாக்கா எனக்கு 100 வெள்ளி கிடைக்கும், அந்த 100 வெள்ளி நீங்க கொடுப்பீங்களா பாஸ்? என்னால முடியாது, தேவனால முடியும். வேற வழியில் அதே ஸ்டைலில் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீ அறியாத மேலாக ஆண்டவர் உனக்கு அவர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரா? அழுத்தி அமுக்கி குலுக்கி சரிந்து உழுற வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல. அவரோட வார்த்தை ஜீவன் உள்ளது.
அவர் சொன்னதை தான், அவர் செய்தால் செய்வார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் பரலோக ராஜ்யம் அடைய வேண்டும்னாக்கா நீங்கள் change your habit. Sikap perangai kamu kena berubah. Jangan kamu ego. Iwana சொல்றது, இவனா கத்திட்டு இருக்கான். இவனாத்த எனக்கா என் குடும்பத்துக்கு இவனா சோறு விட்டு போகிறான், என் பிள்ளை இவனா படிக்க வைக்க போகிறான். ஐயோ, நான் இல்லை, என் ஆண்டவர் செய்வார். அந்த ஆண்டவர் விசுவாசின்னு தான் நான் சொல்கிறேன். அவருக்கு தெரியும் எப்படி உனக்கு செய்யணுன்ட்டு. நான் கொடுத்தேன் 10 வெள்ளி, நாளைக்குள்ளே அந்த ஆண்டவர் எனக்கு 100 வெள்ளியை கொடுக்கணுமே. நான் காணோம். ஆசிரியர் கத்தி அடித்து பேசினார். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்காருங்க. உன்னை சிந்தனைக்கு எட்டாத அளவுக்கு ஆண்டவரால் செய்வார். அதான் சொல்கிறார்ல, என் எண்ணம் என்னோட எண்ணம் இல்லை, என் சித்தம் உன்னோட சித்தம் இல்லை, என் வழி உன் வழி இல்லை, என் வழி தனி வழி. கையில போடுறேன்னா அவனுங்கெல்லாம் ஆண்டவரோட வார்த்தையை வச்சு தான் பேசிட்டு இருக்கிறானுங்க. கவிஞனுங்கெல்லாம் எழுதுறானுங்களே, வேதத்தை படிச்சிருக்கிறானுங்க, பைபிள் படிச்சிருக்கிறானுங்க. பைபிள் வச்சு தான் நிறையா அவனுங்க கவிஞன் எழுதுறது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, தீபாவளி நாளைக்கு உங்களுக்கும் இருக்கலாம் சொந்தக்காரங்க, கூப்பிடுவாங்க, போங்க வாழ்த்து சொல்லுங்க. ஆனால் அவங்க கூட உட்காந்துட்டு நீங்களும் தண்ணி அடிச்சுட்டு இருக்காதுங்க. அவன் மணி அடிக்கிறானாக்கா நீயும் போய் மணி அடிச்சுட்டு இருக்காது. அவன் பொட்டு வைக்கிறானாக்கா நீங்களும் பொட்டு வைக்காதுங்க. கரெக்டாக சொல்லுங்க. பிறகு அவங்க குடும்பத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம இயேசு சொல்ல மாட்டாங்க, தெரியும். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த படையல் சாப்பாடு கூட சாப்பிடலாம். ஏன்னா வாய்க்குள்ள போகிறது நீ என்ன பண்ணாதான் தீட்டுப்படுத்தாது. அந்த வாயிலிருந்து வெளிவருதுல அதுதான் உங்களுக்கு தீட்டுப்படுத்தும். ஆக அந்த படையில வச்சு சாப்பிட்ற சாப்பாடு உங்களுடைய ஒன்றும் பண்ணாது. படைப்பு சாத்தானே தோத்திரம் ஆண்டவரே சொல்லி நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் விசுவாசம் ஒரு உறுதி இல்லைனாக்கா சாப்பிடாதுங்க. ஏன்னா அது உங்களை தாக்கும். பட் இஃப் யுவர் ஃபேத் இஸ் ஸ்ட்ராங், இது ஒன்றும் என்ன பண்ணாது. புரியுதுங்களா? அதனால அது தனியாக ஒரு சப்ஜெக்ட். சரிங்க. ஆனால் நீங்கள் அவன் கை வச்சு கும்பிட்றான்னாக்கா நீங்களும் கை வச்சு கும்பிட்றாங்க. அதான் நான் போன வாரம் சொன்னேன், கூட்டத்தோட நீங்களும் கோயந்தா போடாது. அவங்க கோயந்தா, நீங்களும் கோயந்தா நீங்க இருக்காதுங்க. புரியுதா? அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் அப்புறம்? Be faithful to God, for God is faithful to you. ஆண்டவருக்கு உண்மையாக விசுவாசமாக இருங்க. நம் ஆண்டவர் விசுவாசத்தின் தேவன், அன்பின் தேவன். ஆண்டவர் வருகிறார். அந்த ஆண்டவர் தான் பரலோகத்தின் வழி. I am the way, the truth and the life. No one comes to the Father other than through me. நான் இல்லாமல் பரலோகம் இல்லை. आगे क्रिस्त प्रियमानवர்களே, jadi percayalah tanpa Yesus Kristus kita tak boleh masuk dalam syurga. Kerana kehidupan kita akhirnya di akhirat di syurga. Jadi jangan kamu ingat harta benda kamu, kekayaan kamu akan bawa kamu ke syurga, tak ada. Kecuali kepercayaan, keimanan kamu di atas Yesus Kristus. Syukur kepada Tuhan. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஐயா. வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக காண எங்களை நடத்த முடியாது இருக்கிறோம். பரலோகத்தின் வாசல் நீர் தேவனே, உண்மை இல்லாமல் நாங்கள் நித்திய வாழ்வு அடைய முடியாது. உலகத்தோடு நாங்கள் போகாமல் என் இயேசுவோட நாங்கள் நடக்கிறவர்களாக எங்களை ஆசீர்வதிங்க. அன்பின் ஆண்டவராக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே. ஆமென். இப்போது நாம் காணிக்க பாடல் பாடி